ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் முகில். இன்னைக்கு இந்த வீடியோவில் வயல் நண்டு பிடிச்சி சமைச்சு சாப்பிடலான் இருக்கோம். தம்பி முகில், இன்னைக்கு வயல் நண்டை பிடிச்சி வரப்பில் உட்காந்து வறுத்து சாப்பிட போகிறோம். ஆமாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னுமே நண்டு வயல் பங்கில் கிடக்கு, நிறையா கிடக்கு. மீன் தான் ஓடுது. நண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கா? சூப்பர். நான் புண்ணா நைட்லாம் கிடைக்கும் நண்டு. அதெல்லாம் கிடைக்காது. வலையை கை விட்டு தான் பிடிக்கும். ஐயோ, ரெண்டு இருக்கு. தம்பி முகில் பெரிய நண்டு பிடிச்சிருக்காரு. ஆமா, பிடிச்சிட்டேன் கஷ்டப்பட்டு. எனக்கு என்னமோ அது வந்து மாசமா இருக்கிற மாதிரி தெரியுது. அது மாசமா இருக்கா? கஷ்டப்பட்டு நண்டு பிடிச்சி எனக்கு பிடிக்க தெரியாது. இவருக்கு மட்டும் தான் பிடிக்க தெரியும் நண்டு. எங்க பிடிக்கணும்? தாய் நண்டா எப்படி ஏறாங்க? மேல ஏறாங்க. இது பெருசா இருக்கு பாரு, தாய் நண்டு. தாய் நண்டு ஃபுல்லா செனையா இருக்கு. என் பேர் மார்ட்டின்னு. சிறு வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வயல்லாம் வந்து இந்த இயற்கை விவசாயம் பண்ணுவாங்க. உரம், தொழு உரம், இந்த மக்குன இலைகள், மாட்டோட சாணம் அதை தான் வந்து வயலில் போட்டு அதை அடிப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வயலில் நிறைய எலிகள், நண்டு இப்படி நிறையா வந்து இருந்துச்சு. இதெல்லாம் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்டோ நத்தையோ வயலில் கிடையாது. என்ன காரணம்னா இந்த மாதிரி யூரியா, பொட்டாசை போட்டு உரத்தை போட்டு வயலோட தன்மையும் போயிடுது, மண்ணோட தன்மையும் போயிடுது. ரசாயனத்தை உரத்தை போட்டு நம்ம சாப்பிட்றது எல்லாமே ரசாயன உரமாக போயிடுது. அப்போ நண்டு நத்தையாலே வாழ முடியாத, சின்ன உயிரினங்களால் வாழ முடியாத நம்ம எப்படி வாழ முடியும்? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம திரும்பி இந்த நண்டு நத்தைகள்லாம் உயிரோடு வாழணும்னா நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு வரணும். இயற்கையாக என்ன வழியோ விவசாயத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம செய்யணும். அப்படி செஞ்சிங்கன்னா நிறைய நண்டுகள், நத்தைகள், எலிகள் நிறைய கிடைக்கும். இப்போ நாங்கள் பண்ண போகிறதுல சிறப்பான விஷயம் என்னன்னா, எல்லாருமே வந்து கடலில் பிடிச்சி செத்து போன நண்டை தான் வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் உயிரோடு பிடிச்சி இப்போ சமைச்சு சாப்பிட போகிறோம். பார்த்துங்க, உயிரோடு இருக்க நண்டு. அருமையான நண்டு. எல்லாமே வந்து வயக்காட்டில் வளர்ந்த நாட்டு நண்டுங்க. பார்த்தீங்களா நண்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குல்ல? அடிச்சதுன்னா அவ்வளோதான். ஆமாம். இருங்க, தண்ணி எடுத்து 2 வாஷ் பண்ணிடலாம். எதாக இருந்தாலும் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. போதும். தண்ணி வேணுமா? தண்ணி வேணாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு போடலாமாண்ணா? உப்பு போடலாம். போதும். வயல் நண்டு சமைக்க முக்கியமான பொருள் பூண்டு, மிளகு அதிகமாக சேர்த்துக்கணும். சோம்பு, ஜீரகம் தேவையான அளவு, வெங்காயம், தக்காளி, அவ்வளோதாங்க. மிளகு, சோம்பு, ஜீரகம். ஓகே தம்பி, எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இடிக்கணும். இடி. தம்பி, இந்த மாதிரி காஞ்சி போன இது எடுத்துடா. எல்லாத்தையும் ஊற்றுவோம். ஊத்துற
ஆனியனையும் தக்காளியும் போடுங்க. தக்காளி போடுங்க. தக்காளி நம்ம சின்னதாக கட் பண்ணிட்டாங்க. சின்னதாக கட் பண்ணிக்கலாம். சரி பரவாயில்ல. ரொம்ப சீரகம் போடலாமா? இல்லை நண்டை போடுங்க. வாசனையே ரொம்ப அருமையாக இருக்குது. ஆமாம், சூப்பராக இருக்குது. பழைய சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இன்னும் அருமையாக இருக்கும். போதும் 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 போதும். ஆமாம். இன்றைக்கி ஒரு சத்தான உணவு சாப்பிட போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலே மிக சிறந்த உணவு இன்னும் இல்லை, நம்ம அன்றாடம் எல்லார் வீட்லேயும் கிடைக்கிற பழைய சோறு தான். அதெல்லாம் யார் சாப்பிட்றா இப்போ? யாருமே சாப்பிட்றது இல்லை இப்போலாம். பீஸா அந்த மாதிரி சாப்பிட்ற காலம் வந்துட்டு. காலையில் பழைய சோறும் ஒன்றும் இல்லை, சின்ன வெங்காயம், 2 மிளகா, 2 மிளகா, பச்சை மிளகா, என்ன ஒரு ருசியான உணவு. இல்லைன்னா பழைய குழம்பு. வெயில் காலத்தில் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா வயல் நண்டு செஞ்சுருக்கோம் பழைய சோத்துக்கு. அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. தம்பி தயிரை ஊத்துறா. ஊற்றிடுவோம். அடுத்தது வெங்காயத்தை போடுறா, பச்சை மிளகா போடுறா, உப்பு போடுறா கொஞ்சமா. போதும் 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 போதும். ஒரு லாங் ஜம்ப் போட்டுருவா. ஏய் சொல்லுது. அவனுக்கு பண்ண கிட்ட கிட்ட கொண்டு வா. கொஞ்சமாக பண்ணலாம். சாப்பிட்ற தம்பி, சாப்பிட்றா. கிட்ட 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 விட. நண்டு நண்டு. தம்பி எப்படி இருக்குடா? ரொம்ப அருமையாக இருக்குண்ணா. தம்பி எப்படிடா இருக்கு? சூப்பராக சூப்பர். தம்பி உங்களுக்கு அருமையாக இருக்குது. அருமையாக இருக்கு. இந்த மாதிரி சாப்பாடு உங்கள் வீட்டில் கூட நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த வயல்வெளியில் நமக்கு அருமையாக நமக்கு இந்த சாப்பாடு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வயல்வெளியில் போய் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.